தற்போது தொலைக்காட்சி அரசு விருது வழங்கல் விழா கொழும்பில் நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்த செய்தியின் பிரகாரம் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு ஒரு விருது கிடைத்திருக்கிறது. சிறந்த புலனாய்வு அறிக்கை மற்றும் செய்தி அறிக்கையிடலுக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் ராசதுரை சேருபன் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு எமது வாழ்த்துக்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று எமது சக்தி டிவிக்கு 2 விருதுகள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும். இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். இன்று நியூஸ்லைன் தொகுப்பில் கலந்து கொண்ட பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சியிடம் ஹாவா குழு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்கள் அரசியல் ரீதியில் தூண்டப்படுகின்றனரா அல்லது குற்றவியல் ரீதியில் தூண்டப்படுகின்றனரா? சில அரசியல் தலையீடுகள் இருக்கலாம், எனினும் அதனை நான் அரசியலாக காணவில்லை. தென்னிந்திய திரைப்படங்களை போன்று செயற்பட்டு பணம் திரட்ட முற்படுகின்றனர். Trying to imitate the South Indian films. The Sri Lankan government have always maintained. யுத்தம் இடம்பெற்ற வடக்கில் தொடர்ந்தும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயற்படுகின்றது. இவ்வாறான நிலையில் எவ்வாறு இந்த அமைப்புகள் உருவாகும்? Done that. How come these people have managed to raise their head? These two different things you are trying to. 2 வெவ்வேறு விடயங்களை நீங்கள் ஒன்று சேர்க்கின்றீர்கள். ஆனால் முழுமையான தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியது எமது கடமையாகும். எனினும் போலீஸ் திணைக்களம் இன்று அந்த பொறுப்பை செய்து வருகின்றது. இதுகுறித்து போலீசார் மிகவும் தீவிரமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். வன்னி மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலும் குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. Some of these criminals both in Wani district as well as in Jaffna district.